ஐடிபிஐ வங்கியை தனியார் மயமாக்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று அனைத்து இந்திய வங்கி அலுவலர்கள் சங்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஐடிபிஐ வங்கியை தனியார் மயமாக்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று அனைத்து இந்திய வங்கி அலுவலர்கள் சங்கம் தற்போது தெரிவித்திருக்கிறது. 1964 உருவாக்கப்பட்ட ஐடிபிஐ வங்கி இந்திய தொழில் வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகித்திருக்கிறது. எஸ்இபிஐ, என்எஸ்இ, எஸ்ஐடிபிஐ, இஎக்ஸ்ஐஎம் உள்ளிட்ட பல முக்கிய நிறுவனங்களை உள்ளடக்கிய வரலாறு கொண்டது ஐடிபிஐ என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு மற்றும் எல்ஐசி பங்குகளை தனியாருக்கு விற்கும் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் பெரும் பாதிப்பு ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐடிபிஐ வங்கியை தனியார் மயமாக்கும் முயற்சிக்கு தற்போது எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இந்த முயற்சியை கைவிட வேண்டும் என்று அனைத்து இந்திய வங்கி அலுவலர்கள் சங்கம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஐடிபிஐ வங்கி தனியார் கட்டுப்பாட்டில் சென்றால் டிஐசி ஜிசி விதிப்படி 5 லட்சம் வரை மட்டுமே பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐடிபிஐ வங்கி தனியார்மயமாக்கப்பட்டால் இந்தியாவில் கிழக்கு இந்தியா கம்பெனியின் வரலாறு திரும்பும் என்று ஏஐபிஓஏ தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐடிபிஐ வங்கியை தனியார்மயமாக்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று தற்போது அனைத்து இந்திய வங்கி அலுவலர்கள் சங்கம் சார்பில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பிரைவேட் செக்டர்ல நாங்கள் தரமாட்டோம்னு சொல்லி அந்த அக்ரிகல்ச்சர் லோன் உள்ள மெட்ரோ பிரான்ச்சஸ்லையும் அர்பன் பிரான்ச்லையும் நிறுத்திட்டாங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன ஆகுன்னா, இந்த பேங்க்ல வேலை பார்க்குற ஊழியர்கள் 20,000 பேர் இருக்காங்க. 20,000 பேர்ல 17,500 பேர் அதிகாரிகள், 2,500 பேர் கிளாஸ் 3 அண்ட் கிளாஸ் 4 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு இருக்கு, பேங்க்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. பிரைவேட் செக்டர் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு லாபம் தான் முக்கியமே தவிர மக்கள் சேவை முக்கியம் கிடையாது. அதனால இந்த பேங்க் இத்தனை நாள் சமூக வளர்ச்சிக்காக 1964 இது வரைக்கும் உழைச்சதுக்காக இந்த பேங்கை பிரைவேட் செக்டாருக்கோ அல்லது ஃபாரின் என்டிட்டிக்கோ தரக்கூடாது. சரித்திரத்து வரலாறு படி பாத்தீங்கன்னா லட்சுமி விலாஸ் பேங்க்னு கரூர்ல இருந்தது. அந்த பேங்கை சிங்கப்பூர் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் சிங்கப்பூர் எடுத்துட்டாங்க. அடுத்த பேங்க் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறது எஸ் பேங்க்ல ஜாப்பனீஸ் சிமாட்டோ பேங்க் ரெடியா இருக்காங்க. நேத்திக்கு 20% தான் அவங்க கொடுக்கலான்னு, நேத்திக்கு ரிசர்வ் பேங்க் 26% வரைக்கும் அவங்க அந்த ஷேரை வாங்கிக்கலாம்னு சொல்லி நேத்திக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னொரு விபரீதமான முடிவு இந்த மத்திய அரசு என்ன செய்ய போறதுன்னா, இருக்கக்கூடிய பிரைவேட் செக்டர் பேங்க்ல 1 by 1 ஃபாரினை கொண்டாட்டினாங்கன்னா, இவனா இப்ப பாத்தீங்கன்னா 28 ஆகஸ்ட்ல எல்ஐசியில ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் 100% கொண்டு போகணும்னு சொல்லி அதுக்கான டிராஃப்ட் கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணியாச்சு. 15 நாளைக்குள்ள அதனால வரக்கூடிய தாக்கத்தினால வரக்கூடிய இதை சஜஷன் கொடுக்கலாம்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை பினான்ஸ் மினிஸ்டர்ல அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய கணிப்பு என்னன்னா 66% எல்ஐசி வச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு அந்த 66% பிரைவேட் செக்டர் கொடுக்கணுங்கிறதுக்கு, ஃபாரின் குரூப் கொடுக்கணுங்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. அண்ட் இந்த மத்திய அரசு 1 by 1 தனிமயமாக்குதல்ங்கிறது அவங்களுடைய ஒரு முக்கியமான நிபந்தனையா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, பொதுத்துறை எந்த விதமான செயல்பாட்டுக்கும் கவர்மெண்ட் உடன்பாடாக இருக்காது அப்படிங்கறத கடைசியா சொல்ல வேண்டியது. 2021 கொஞ்சம் கொஞ்சமா கடைசியில் இது எப்படின்னா, நரி உள்ளுக்குள்ள ஒரு நரி 2 நரி அது மாதிரி இவங்க கடைசியில ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி உள்ளுக்குள்ள வியாபாரத்துக்காக வந்தாங்களோ கல்கட்டா வழியா, கடைசியில நம்மளுடைய இந்திய அரசு ஒரு 300 ஆண்டுகள் கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு கடைசியில அவங்களை விரட்டுறதுக்கு அஹிம்சா முறை மூலமா நம்ம பண்ண வேண்டியது. அந்த மாதிரி பினான்சியல் செக்டர்ல இன்சூரன்ஸோ அல்லது பேங்கையோ ஃபாரினருக்கு கொடுத்தாச்சுன்னா நம்மளுடைய சுதந்திரங்களை கம்ப்ளீட்டா எடுத்துன்னு போயிடுவாங்க. ஐடிபிஐ வங்கியை தனியார்மயமாக்கும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று அனைத்து இந்திய வங்கி அலுவலர்கள் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் எடுத்த பேட்டியை தற்போது பார்த்தோம்.